வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். சிஆர்பிஎஃப்லேருந்து ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 9175 வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேகன்சி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கட் ஆஃப் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இதுக்கான காம்படிஷன் இருக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிறனால இதில் செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ தமிழ்நாட்டுக்கு தனியாக 673 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை நீங்கள் எங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், மெடிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழில் இந்த வீடியோ அளவுக்கு வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க, என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும். ஓகே, சின்ன சின்ன ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிவிட்டு பின்னால் வருத்தப்படுறதுக்கு பதிலாக முடிஞ்சளவு இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் எல்லாத்தையும் பாருங்கள். இதில் நான் தேவையில்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தனியாக வேகன்சி இருக்கும். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டொமிசில் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். டொமிசில்னு கேட்டிங்கன்னா இங்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஓகே, அது இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்ததான் வந்து இதுக்கான பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே 21,700 தான். ஆனால் இதில் நிறைய அலோவன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 50,000 கிட்ட உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். மாத சம்பளமே ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் 50,000 கிட்ட சம்பளம் இருக்கும். ஓகே, இதில் டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், அடுத்து பயணியர், இந்த மாதிரி 3 விதமான வேகன்சிஸ் வந்திருக்கு. இதில் டெக்னிக்கலுக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் தான் அதிகமான வேகன்சி இருக்கும். அதுக்கு தமிழ்நாட்டுக்கு தனி கட் ஆஃப், தனி வேகன்சி இருக்கும். பயனருக்கு ஒரு சில போஸ்ட் இருக்கும். அது என்னென்னு அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஆல் இண்டியா லெவல் வேகன்சி, ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், ஓபிசி எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டும் 19/5/2026க்கு முன்னால் நீங்கள் வாங்கிடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் வாங்கலை, இது வரைக்கும் உங்ககிட்ட ஓபி சர்டிஃபிகேட்டோ, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்டோ இல்லைனா இடபிள்யூ சர்டிஃபிகேட்டோ இல்லை அப்படின்னா வாங்கிடுங்க. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் வாங்கினது வந்து எஸ்சி, எஸ்டிக்கு ஓகே. பட் ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் இன்னொன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 இருந்து மே 19 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோ நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால் கூட உங்களை வந்து பின்னால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த எக்ஸாமில் நம்ம ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் ஆயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஏன்னா கடந்த 2 ரெக்ரூட்மெண்ட் இது வந்தப்போ நம்ம மட்டும்தான் வந்து இதுக்கு கடைசி வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இது வரைக்கும் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ப்ரூஃபுக்கு ஒரு சிலரோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அடுத்த வருஷம் இதுக்காக நான் போடுற வீடியோவில் உங்களோட ஃபோட்டோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்மோட படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9175 வேகன்சிஸ் இருக்குது. மேலுக்கு 9096 வேகன்சியும், ஃபீமேலுக்கு 79 வேகன்சியும் இருக்குது. இதில் கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான வேகன்சி நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். கேரளாவுக்கு 304 வேகன்சி, புதுச்சேரிக்கு 11 வேகன்சி, தமிழ்நாட்டுக்கு 673 வேகன்சிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிராஸ் பேண்ட் அப்படிங்கக்கூடிய ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி, பார்பருக்கு 15 வேகன்சி, பிகுலருக்கு 82 வேகன்சி, காபலருக்கு 12, குக்குக்கு 91, கார்பெண்டருக்கு 11, டிரைவருக்கு 282 இருக்கிற அதிகமான வேகன்சி டிரைவருக்கு தான் இருக்குது. ஓகே, அடுத்து மாலிக்கு 9 வேகன்சி, மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள் எம்எம்வி, ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 வேகன்சி, பைப் பேண்ட் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு 3 வேகன்சி, பெயிண்டருக்கு 4, சஃபாய் கரம்சாரிக்கு 34, டெய்லருக்கு 14, வாட்டர் கேரியருக்கு 35, வாஷர்மேனுக்கு 22. இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரேடுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த ட்ரேடில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். இப்போ நீங்கள் குக்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். சும்மானாலும் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறதுல எந்த யூஸுமே இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ட்ரேடுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இது இருக்குது, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கூட போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சில கேட்டகரிக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ காப்லர் போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை.
அப்போ அவங்க அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஆரில் வேக்கன்சி இருக்குது. ஓகே, யூஆரில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் யூஆரில் வேக்கன்சி இருக்குதுன்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அந்த ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே சேர்த்து டோட்டலாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த ட்ரேடில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெளிவாக இருக்குது. பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் புதுச்சேரியிலையுமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கேரளாவுக்கும் எந்தெந்த ட்ரேடுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்கள் போக முடியாது. ஓகே, போஸ்டிங் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் செலெக்ஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த வேக்கன்சிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்த பயனர் விங்குன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து ஆல் இண்டியா கட் ஆஃப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் ஒரு 20 வேக்கன்சி இதுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கலுக்கு மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து மேசன் போஸ்ட்டுக்கு ஒரு 13 வேக்கன்சியும் எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு 7 வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 20 வேக்கன்சி இருக்குது. ஸோ அப்படினால இதில் உங்களுக்கு ஓகேனா அப்ளை பண்ணுங்கள். பட் இதில் வேக்கன்சி கம்மி, ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் அப்படிங்கிறப்போ ஹெவி காம்படிஷன் இதில் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம். நீங்கள் இந்த வேக்கன்சிக்கு மட்டும் அப்ளை பண்ணாலே போதுமானது. ஓகே, இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கேரளாவில் வந்து 2 வேக்கன்சி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 வேக்கன்சி. புதுச்சேரியில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து வேக்கன்சி இல்லை. ஸோ எந்தெந்த ட்ரேடுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, பிராஸ் பேண்டுக்கு 2 இருக்குது, பிக்லோருக்கு 3 இருக்குது, அடுத்து பைப் பேண்டுக்கு 1 இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேரியருக்கு 2 இருக்குது. மற்ற எந்த ட்ரேடுக்குமே வந்து ஃபீமேலுக்கு வந்து வேக்கன்சி இல்லை. ஓகே, ஃபீமேலுக்கு எப்போவுமே இதில் கம்மியாக தான் வேக்கன்சி கொடுப்பாங்க. அடுத்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2026 அப்போ டிரைவர் போஸ்ட்டுக்கு 21 27 வயசுக்குள்ளே இருக்கணும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 18 23 இருக்கணும். இது வந்து ரிலாக்ஸேஷன் இல்லாமல் வித் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிரைவர் போஸ்ட்டுக்கு யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 2/1/99 அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். 1/1/2005 முன்னால் பிறந்தவராக இருக்கணும். ஓபிசினா 2/1/96 அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 94 அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். இந்த டேட்டு சேம் தான். ஓகே, ஸோ இந்த 2 டேட்டுக்குள்ளே உங்களோட கேட்டகரிக்கு நீங்கள் உங்களோட ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மற்ற எல்லா ட்ரேடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்னா 2/1/2003 அப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசினா 2000 அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்சினா 98 அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகே, எல்லா கேட்டகரியிலையுமே வந்து 1/1/2008 முன்னால் பிறந்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இது ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. கண்ணாடி போட்டிருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். 1/1/2026 அப்போ உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. ஓகே, 1/1/2026 அப்போ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்துருக்கணும். ஓகே, இப்போ டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. ஆனால் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அதுவும் இந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரே ஒரு போஸ்ட்டு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை 10thலனா நீங்கள் 10th + 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ இது உங்களுக்கு கொடுத்துருக்கே வேண்டாம். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு கொடுத்துருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் ஐடிஐ முடிச்சுக்கணும். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இந்த ட்ரேடில் வந்து 2 வருஷம் ஐடிஐ முடிச்சுட்டு 1 வருஷம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தா, அதாவது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சு 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான குவாலிஃபிகேஷன். பட் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஓகே, மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் எந்த ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகலாம். ஓகே, அடுத்து இந்த பயனியர் விங் இதில் மேசன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசன் எலக்ட்ரீஷியன் இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, இது இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஆல் இண்டியா லெவல் வேகன்சி அப்படினால இதுக்கு நீங்கள் முடிஞ்சால் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதிலேயே வந்து உங்களோட ஹைட்டு செஸ்ட்டு மெஷர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. அடுத்து ட்ரேட் டெஸ்ட்டும் இருக்கும். ட்ரேட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் ட்ரேட் டெஸ்ட்லலாம் பாஸ் பண்ணணும். எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அதை வச்சு தான் ஃபைனல் கட் ஆஃப் இருக்கும்.
அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் வந்து RFID மூலமாக தான் நடக்கும். இப்போ நடக்கிற எல்லா ஃபிசிக்கலும் அப்படி தான் நடக்குது. ஓகே, கிரவுண்டில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு சிப் வந்து உங்களோட காலில் கட்டி விட்ருவாங்க. ஸோ அது நீங்கள் எத்தனை ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும், டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேனில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும், பயனீர் விங்கை தவிர்த்து எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும், நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா டிரைவர், மோட்டார் மெக்கானிக், வெஹிக்கிள், அடுத்து வந்து கார்டனர், பெயிண்டர், கார்பெண்டர், பிராஸ் பேண்டு, பைப் பேண்டு, அடுத்து வந்து காப்லர், டெய்லர், பிகுலர், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸாக்டாக SSC GDயில் இருக்கிற மாதிரியே தான். இது மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். மற்ற ட்ரேடுக்கு எல்லாத்துக்குமே குக்கு, வாட்டர் கேரியர், பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர், வாஷர்மேன், வாஷர் உமன், சஃபாய் கரம்சாரி, இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் மேல் கேண்டிடேட்டுக்கு. ஓகே, அதுவே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்னா 12 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ குக்குக்கு வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, இந்த ட்ரேடுக்குலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் டெஸ்ட். ஓகே, பயனர் விங்கில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 9 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரன்னிங் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. புஷ்அப்ஸு, புல்லப்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. கயர் ஏறுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்து ஹைட்டு செஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே நீங்கள் ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஓகே, மினிமம் இது. செஸ்ட்டு மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க, ஃபீமேலுக்கு மெஷர் பண்ண மாட்டாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ வந்து 5 சென்டிமீட்டர் வந்து விரியணும். ஓகே, அதுவே வந்து நீங்கள் ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 76 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் உங்களுக்கும் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமுக்கான சிலபஸ் எக்ஸாக்டாக SSC GDக்கு என்ன இருக்குதோ அதே தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே படிக்க வேண்டாம். இப்போ SSC GDக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு அடிஷ்னல் வேக்கன்சி தான். இங்கே எந்த வித எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் அதிகமாக தவிர சேம் சிலபஸ் தான். ஓகே, சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். இப்போ இதில் வந்து ரீசனிங்கில் 25 கொஷின் கேட்பாங்க, ஜிகேல 25 கொஷின் கேட்பாங்க, மேத்ஸில் 25 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷில் 25 கொஷின். ஸோ டோட்டலாக 100 கொஷின், 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. டைம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகே, SSC GDயை விட இது ஈஸி, டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னால. மற்றபடி கொஷின் வந்து இதில் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். SSC GDக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ் இதுதான். SSC GDயில் தமிழில் நீங்கள் வந்து கொஷின் எழுதலாம், கொஷின் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் கொஷின்ஸ் இருக்காது. நெகட்டிவ் மார்க் இதுலேயுமே உண்டு. 0.25 மார்க் ஒரு கொஷினை தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிலபஸ் நம்ம பார்க்கவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே SSC GDக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சேம் ஹைட்டு அப்படின்னால கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. SSC GDக்கு படிங்க, அதுவே போதுமானது. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் SSC GDயில் கேட்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இருக்கும். அடுத்ததாக ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கேட்பாங்க. அதிகமான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தால் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ, LCM, HCF, நம்பர் சிஸ்டமில் இருந்து அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் SSC GDயில் என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங், இந்த மாதிரி கொஷின்ஸாக இருக்கும். நீங்கள் GDக்கு படித்தா போதும், அதோட சிலபஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ இதுக்கான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு தனியாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் SSC GDயோட சிலபஸையே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று SSC GDக்கான கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அது 499 ரூபா தான், 1 இயர் வேலிடிட்டி உண்டு. பட் இதில் வந்து இந்த SSC GD இந்த மாதிரி ட்ரேட்ஸ்மேனுக்கான சிலபஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு எக்ஸாமுக்கும் படிப்பீங்க, வேறு SSCயில் வரக்கூடிய மற்ற எக்ஸாமுக்கும் படிப்பீங்க, ரயில்வே எக்ஸாமுக்கும் படிப்பீங்க, வேறு எக்ஸாமுக்கும் படிப்பீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எது தேவையோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதில் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு பை நவ் கொடுத்துட்டு
அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். யூபிஐ மூலமாகவோ இல்லைனா கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிங்கன்னா பே பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, இப்போ கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டேரெக்டாக என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வேளை ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்ற உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உள்ளேயும் இந்த கிராஷ் கோர்ஸோட ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதிலே டெஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஓகே, டெய்லி டார்கெட்டும் கொடுத்துருப்பேன். 60 நாள் வந்து நான் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருப்பேன். 50 நாள் தான், 50 நாளுக்குள்ளே வந்து முடிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனால் போதும். அதில் மார்க் உண்டு. 50 மார்க்குக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதில் 20 மார்க் எடுத்தால் போதும். பட் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்காது. மினிமம் 20 எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணணும். நீங்கள் அந்த எக்ஸாமில் 100 மார்க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ ட்ரேட் டெஸ்ட் பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். தனியாக ஒரு ட்ரேடுக்கும் தனித்தனி ஷார்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, டிரைவருக்கு இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய இன்ஸ்டாலையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனலையும் நான் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் நிறையா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் நிறையா வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வீடியோ போடுறேன். மற்றபடி உங்களுக்கு இதில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி ரைஸ் இதெல்லாம் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் கொஷினும் கேட்பாங்க. வெஜ் நான்வெஜ் எல்லாமே சமைக்க தெரியணும். இந்த மாதிரி எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத உங்களை பண்ணி காட்ட சொல்லுவாங்க. கொஷினும் கேட்பாங்க, அதுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக தமிழ் ஆள் ஒருத்தர் அங்கே இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பேசினாலே பாஸ் பண்ண முடியும். அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் பற்றி மேலோட்டமாக பார்க்கலாம். கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. இதில் ஒரு கண்ணில் 6/6 இன்னொரு கண்ணில் 6/9 இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் கண்ணாடி போடாமல். ஓகே, ரைட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா ரைட் ஐயில் 6/6 இருக்கணும், லெஃப்ட் ஐயில் 6/9 மினிமம் இருக்கணும். கலர் பிரைட்னஸ் இருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நைட் பிரைட்னஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ண முடியாது. மாறுகண் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸ்வின்டை இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி மூக்கு கண்ணு காது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி டீவியேட்டட் செப்டம் மூக்கில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு வளைஞ்சிருக்குதுன்னா அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஜென்ரலாக வந்து உங்களோட பிபி பிளட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணுவாங்க. குடலிறக்கம் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ஸ்கின் டிசீஸ் எதுவும் இருக்கக்கூடாது. பெரிய மேஜர் டிசீஸ் எதுவும் இருக்கக்கூடாது. பல்லு வந்து கரெக்டாக இருக்கணும். டென்டல் பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து கேரிங் ஆங்கிள் மெயினாக செக் பண்ணுவாங்க. உங்களோட கை வந்து நார்மலாக இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ரொம்ப உள்பக்கமாகவோ ரொம்ப வெளிப்பக்கமாகவோ இருந்துச்சு அப்படின்னாலும் அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். மேல் கேண்டிடேட்டுக்கு 5லேருந்து 15 டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஃபீமேல்னா 10லேருந்து 20 டிகிரிக்குள்ளே இருந்தால் ஓகே. ஓகே, ஸோ அடுத்து ஃப்ளாட் ஃபுட் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தண்ணியில் காலை வச்சுட்டு வைக்கிறப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. இப்படி வருது இந்த இடத்துல வந்து இந்த பெண்ட் இல்லாமல் வருதுன்னா ப்ராப்ளம் தான். ஓகே, இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். நாக்னி இருந்தாலும் கண்டிப்பாக அன்ஃபிட் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் அன்ஃபிட் பண்ணுவாங்க. ஹைட்ரோசல் இருந்தாலும் அன்ஃபிட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு திக்குவாயாக இருந்தாலும் அன்ஃபிட் பண்ணுவாங்க. மேஜர் சர்ஜரி பண்ணிவிட்டு அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னா அன்ஃபிட் பண்ணுவாங்க. பட் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் இப்போ ஓகே நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேட்டூ போட்டிருந்தாலும் அன்ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ டேட்டூ போட்டிருக்கிறவங்க இப்போவே லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ வெயிட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். உங்களோட ஹைட்டு ஏஜுக்கு ஏற்ற வெயிட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். பைல்ஸ் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 100 ரூபா பே பண்ணணும். அதுவும் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னையில் வந்து போடுவாங்க. கேரளாவில் இருக்கவங்களுக்கு திருவனந்தபுரத்தில் போடுவாங்க. ஓகே, எக்ஸாம் சென்டர் வந்து ஃபிசிக்கலில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இதுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த